ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19th கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி ஜெனி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொண்டக்கடலை குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த சன்னா மசாலா செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சீசனில் மாங்காய் நிறையா கிடைக்குங்கிறதுனால நம்ம சேனலில் பானையில் மாங்காய் ஊறுகாய் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் வந்து லிங்க் தரேன் பாருங்கள். அதே மாதிரி மாங்காய் பச்சடி எப்படி பானையில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி செய்கிற கொண்டக்கடலை குருமாக்கு போகலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நான் நைட்டே என்ன பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றி நைட்டு முழுக்க ஊற வச்சிட்டேன். காலையில் ஒரு குக்கர் எடுத்து அதில் இந்த கொண்டக்கடலை நல்லா கழுவிட்டு போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சொல்கிறதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதில் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தேங்காய் தனியாக அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி இஞ்சி பூண்டு தனியாக பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இப்படி மொத்தமாக போட்டு பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அந்த குருமாவில் ஆட் பண்ணுறதுக்கு நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி முருங்கைக்காவும் எடுத்துக்கிட்டேன். குருமாக்கு இது ரெண்டும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த குருமாவை கொஞ்சம் கெட்டியாக வைக்கிற மாதிரி சன்னா மசாலா மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வைக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அடுத்து வெங்காயத்தை வந்து நான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி குருமா அந்த மாதிரி செய்கிறப்ப வெங்காயத்தை கட் பண்ணி போடாமல் கட் பண்ணி மிக்சியில் அடித்து நீங்கள் வந்து போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம தக்காளியையும் கட் பண்ணி, நான் உங்களுக்கு போன வீடியோவில் ஒன்று சொன்னேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. தக்காளியை கட் பண்ணும்போது அந்த மேலே இருக்க அந்த தண்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தக்காளியை கட் பண்ணணும். இப்போ நான் அதே மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட் பண்ணி. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளியை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கடை ஐட்டம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்பயுமே மோஸ்ட்லி நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா ஐட்டத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நல்லா இப்போ பச்சை வாசனை பரவா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காவை நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இதில் கொண்டக்கடலை வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவும் காய் போட்டால் அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் 2 காய் மட்டும் ஆட் பண்ணேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லாமே காயில் இறங்கும். நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது பிரகாரம் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரைஸ்க்கு தான் இதை நான் சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே ஆட் பண்ணி சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இப்படி ஊற்றினாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறப்ப தண்ணி நமக்கு சுண்டும் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லை தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிம்மிலே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நம்ம சேனலில் நான் செப்ரேட்டாக எல்லா ரெசிப்பியும் தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். சமையல் வீடியோன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். துவையல் ரெசிபி, சட்னி ரெசிபி, மாங்காய் ரெசிபி, லஞ்ச் ரெசிபின்னு செப்பரேட்டாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ ஈஸியாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரி, இவ்வளோ தான். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சதை திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்டில் மல்லித்தலை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸில் சப்பாத்தி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.